ஹாய் பஸ் மசாலா வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 6லேருந்து 7 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் தக்காளி எடுத்திருக்கேன். இன்றைக்கி தக்காளி வந்து நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியும் போட்டு அதையும் இது கூடயே சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை ஃபேனில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் இதை நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா? சேம் கடாயை எடுத்துகிட்டு நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். 4 வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இருக்க அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டை நான் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மிக்சியில் கலந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. வேந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் நான் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நான் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன். தனியாத்தூளுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் நான் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மூடி போட்டு கொஞ்சம் வேக வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கன் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதையும் வேக வைக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் இது நல்லா நடுவில் கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியில் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பரும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கசூரி மேத்தி போட்டுக்கிறேன். கசூரி மேத்தியும் க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீஃப் சேர்த்து சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.